தூத்துக்குடி நாஸ்திரி திருமண்டல சபைமன்ற மக்கள் அனைவருக்கும் எங்களது அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே நம்ம எஸ்டிகே குரூப்பின் சார்பாக ஒரு வீடியோ போட்டோம். அதில் எல்லாரும் பார்த்து ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். நம்ம குரூப்பினுடைய நிலைகளை தெளிவாக அதில் விளக்கி சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேர் அதில் பாராட்டியிருக்கிறீர்கள். அதற்காக மிக்க நன்றி. நாளை, அதாவது வருகின்ற 16ஆம் தேதி பிப்ரவரி 16 அன்று தூத்துக்குடி நமது ஆசிரியத்தில் வைத்து தேர்தல் நடைபெற இருக்கிறது. லேஸ் செக்ரட்டரி மற்றும் உபதலைவர், குருத்துவ செயலாளர், பொருளாளர் மற்றும் அச்சநாடு மெம்பர்கள் எல்லாருக்கும் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்கு முன்பாக மக்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காகவும் இந்த வீடியோவை காணொலியை நாங்கள் இன்று போடுகிறோம். இதில் நான் மக்களிடத்திலே விளக்க வேண்டிய முதல் காரணம், இந்த நம்முடைய எலெக்ஷன் 21லேருந்து 24 நடந்திருக்கணும், 25லேயாவது நடந்திருக்கும். 22 வருஷம் இந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் இந்த தேர்தலை நடத்தக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாமோ முயற்சி பண்ணி பல கோடி ரூபாயை நம்முடைய காணிக்கை பணத்திலிருந்து சுமார் 4.5 கோடி ரூபாய்க்கு மேலாக எடுத்திருக்கிறார்கள். காணிக்கை பணத்திலிருந்து இவர்கள் பொறுப்பேற்புகளே செயலாளராக, மேனேஜராக வருவதற்காக கிப்சன் பிரைம் போன்றவர்கள் செலவழித்த தொகை சுமார் 4.5 கோடி டைசிஷனிலிருந்து மட்டும். அதுபோக பள்ளி, கல்லூரி இங்கெல்லாம் எடுத்த பணம்லாம் அது தனியாக வருது. இதுபோல் பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிடக்கூடாது. இவர்கள் வந்தால் நம்ம மேல் மீண்டும் பிரச்சனை வரும், பாளையங்கோட்டை ஜெயிலுக்கோடு போக வேண்டியிருக்கும் என்ற சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால்தான் இந்த தேர்தலை நடத்த விடக்கூடாது, தாமதப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு இவர்கள் செயல்பட்ட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். அங்கே ஒரு கேஸ், அடுத்த நாள் இங்கே கேஸ் பார்த்துருப்பீங்க மக்கள் எல்லாரும். நம்முடைய டயசிஷனை புறஜாதி இடத்திலே மிகவும் தரந்தாழ்ந்த வகையிலே இதுபோல் எந்த நிகழ்ச்சியிலும் இது வரைக்கும் நம்மளுக்கு கேள்விப்பட்ட நேரத்தில் நடந்ததில்லை. அந்த அளவுக்கு மிகவும் மோசமாக நடத்தியிருந்தார்கள். அதையெல்லாம் மீறி அருமைக்குரிய அண்ணன் எஸ்டிகே ராஜன் அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக அவர்கள் எவ்வளோ கேஸு பிரச்சனைகள் எல்லாம் தலையிட்டு இன்று தேர்தல் நடக்க இருக்கிறது. அதில் நாம் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எஸ்டிகே ராஜன் இருக்காங்க, குருத்துவ செயலாளர் மற்றும் பொருளாளர் மற்றும் அனைத்து செனாடு மெம்பர்கள், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்கள் எல்லாருமே எஸ்டிகே ராஜன் தான், அண்ணன் தான் நிற்காங்க அப்படிங்கிற ஒரே மோட்டிவேஷனோட எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எனக்கு வேண்டியால் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான்னு தயவு செய்து போடாதீர்கள். இப்போ உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள்லாம் எங்கள் பேட்ரிஸ்லேயோ இந்த டூவிபுரத்துலேயோ பார்த்தீங்கன்னா, வட்டக்கோடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மீதி 1-2 எதிர்த்து யாரும் வருவாங்க. நாம் சொன்னது ஒரே அணி, எஸ்டிகே அணிக்கு நீங்கள் போடுங்க, இவ்வளவு அநியாயம் நடக்குன்னு சொன்னதுனால எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போட்டு 100% வெற்றி வந்துச்சு. அதே மாதிரி நம்ம எக்ஸிக்யூட்டிவ்லையும் பார்த்தீங்களாண்ணே 26 பேரும் ஜெயித்தோம். காரணம் ஒற்றுமை. தயவுசெய்து அது யாராக இருந்தாலும், லே பீப்புளாக இருந்தாலும் சரி, நம்ம குருவானவராக இருந்தாலும், ஆசிரியர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மற்றும் ஹை ஸ்கூல் ஆசிரியராக இருந்தாலும் சரி, அப்புறம் டைசிஷன் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக தயவு செய்து நமது டைசிஷன் நலனை கருதி அனைவரும் எஸ்டிகே அணிக்கு ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒன்று. அடுத்தாப்பில் ஏன் வாக்களிக்க வேண்டும், ஏன் இந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக டயசிஷன் ஆஃபீஸ் கட்டுறதுல ரொம்ப ஊழல். காலேஜில் இருக்குது. சுமார் 12 கோடி ரூபா கணக்கெழுதியிருக்காங்க. ஆனால் 4 கோடி தான் செலவழிச்சிருக்காங்கன்னு சொல்லி நமது ஜட்ஜ் ஜோதிமணி அவர்கள் அதுக்கு கணக்கெடுத்து வச்சுருக்கார்கள். அதுக்கு விசாரணை ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது, நடவடிக்கை இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா விஜிஎஸ் பள்ளியில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 70-80 லட்ச ரூபா சேரும். ஆனால் இப்போ 0 வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன கோட்டத்தில் ரிப்பேர் பண்ணன்னு சொல்லி அவ்வளோ காசும் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு பெரிய முறைகேடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜிஎஸ் பள்ளிக்கு பஸ் வாங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்டெல்லாம் 30,000 கொடு 50,000 கொடுஞ்சு வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி அங்கே பஸ் இல்லை. ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், ஐயா என் கணத்தை காணும் பாரல, அந்த கதையை ஆகிப்போச்சு. துட்டெல்லாம் வாங்கிட்டாங்க எல்லா ஆசிரியர்கள்ட்டையும். இது நாங்கள் பொய்யாக சொல்லவில்லை, சாட்சியாக சொல்கிறோம். எல்லார் இடத்துலையும் 30,000 50,000 வரைக்கும் வாங்கிவிட்டு இன்றைக்கி பஸ் இல்லை. அந்த கதை தான் இருக்குது. கிணத்தை காணுங்கிற கதையாக இருக்கிறது. இதற்கும் கடுமையான நடவடிக்கைகள் இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் பார்த்திங்கன்னா, இப்போ நீதிபதி நம்ம ஜோதிமணியாக இருக்காங்க. ஒரு வருஷம் இப்போ நிர்வாகத்தில் இருந்தாங்களா, 20 கோடி ரூபாய் சேமித்து வச்சுருக்காங்க ஒரு வருஷத்தில் மட்டும். ஆனால் இவர்கள் நிர்வாகம் பண்ண 3.5 வருஷம் ஏற்கனவே பண்ண நேரத்தில் எவ்வளோ வந்திருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 20 கோடினா 3.5 வருஷத்துக்கு 70 கோடி ரூபாய்க்கு மேலே டைசிஷனில் இருக்கணும். பணம் இல்லை, எங்கே போச்சு? யார் பணம்? யார் அப்போட்டு பணம்? இது யாருக்கு முதலாளி இல்லையே. நம்ம போடிக்கிட்ட காணிக்க பணம் 5 ரூபா 10 ரூபா 50 ரூபான்னு போடுற காணிக்க பணத்தில் பல கோடி, 70 கோடிக்கு மேலே காணுங்க அங்கே எல்லோரும். அதற்கும் கடுமையான முறையில் இவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும். இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறக்காக தான் தேர்தல் வர வேண்டாம்,
எப்படியாவது அதை தள்ளி வைக்க வேண்டும்னு சொல்லி அடித்த பணத்தில் கொள்ளையடித்த பணத்தில் கோடி கோடியாக கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் கொடுத்து டெய்லி ஒரு கேஸை போட்டு எப்படியாவது இவர்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நமது ஜிஎம்எஸ் ஊழியம் எடுத்துக்கிட்டால் நம்ம துரசிங் சொல்லி மில்லர்புரத்தில் ரெவரண்ட் ஐயா இருக்காங்க. ஊழியம் பண்ணுறதே கிடையாது. பார்த்திங்கன்னா முழுசும் அரசியல் நோக்கோடு அந்த கோயிலை கூட தவறான வழியிலே மில்லர்புரத்தை பயன்படுத்துகிறாங்க. அவர் நிர்வகிக்கின்ற அந்த ஜிஎம்எஸ்லேயும் நிறைய பிரச்சனைகள், எல்லாம் வவுச்சர் தானா. அதெல்லாம் கடுமையான முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்க கண்டிப்பாக செய்யப்படும். அதே மாதிரி டூயிபுரத்தில் நம்ம எம்எல் இருக்கார் டுமில் சிங், அவரை பார்த்தீங்களா? அவர் வந்து நாங்கள் வக்கீல்பார், வக்கீலுக்கு பதிஞ்சிருக்கார். பார் கவுன்சிலில் பதிந்த ஒருத்தர் ஐயராக வேண்டும் என்று சொன்னால் வேறு எந்த பணியிலும் இருக்கக்கூடாது. ஆனால் இவர் ரெவரண்ட் எமில் சிங் அவர்கள் கோட்டு போட்டு வக்கீலாக பணியாற்றிருக்கிறார். இவருக்கு எதுக்கு இங்கே ஊழியம்? நாம் போடுகிற பணத்தில், காணிக்கை பணத்திலே வீட்டிலே இருந்து கொண்டு ஏசியிலே இருந்து கொண்டு ஊழியம் பண்ணாமல் முழு நேர அரசியல்வாதியாக முழு நேர வக்கீலாக செயல்பட்டு அந்த பாலியல் நண்பனையும் அவர் சீரழித்து விட்டு வீட்டில் 2-3 காரை நிப்பாட்டி அவர் பேரிலே காரை எடுத்து நிப்பாட்டி கொண்டு கடுமையான ஒரு மிகப்பெரிய மோசடி பேர்வலை இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நிர்வாகத்திலே டூயிபுரம் சர்ச்சானது ஊழியம் என்ற பாதையிலிருந்து பின்தங்கி இருக்கிறது. இது போன்றவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோக மட்டும் இல்லாமல் நமது சீனியாரிட்டி ஸ்கூல் காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி படி போடுவோம். ஆனால் நீங்கள் கடந்த 3 வருடம் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டியே கிடையாது. இன்றைக்கி பதிஞ்சால் நாளைக்கு வேலை. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி கையில் தோசை வாயில் மாவுங்கிற கதையில் நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா உடனே வேலை. 10 லட்சத்துலேருந்து 50 லட்சத்துலேருந்து 60 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு வேலைக்கு போட்டாங்க. அதில் பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க. அருமைக்குரிய அண்ணன் எஸ்டிகே ராஜன் அண்ணன் பொறுப்புக்கு வந்தாங்கன்னா சீனியாரிட்டி மீறவே படாது. இப்போ நாங்களும் நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய பேர் பேசுவாங்க. பேசும்போது கூட கேட்டாங்களாலும் சீனியாரிட்டி படி நீங்கள் சீனியாரிட்டியில் இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை நம்மளுடைய பொதுமக்களுக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. நமது அண்ணாச்சி நிர்வாகம் வந்தேன்னா அது கண்டிப்பாக அந்த சீனியாரிட்டி கடைபிடிக்கப்படும் என்பதை அருமைக்குரிய அண்ணன் பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அது நடவடிக்கை அது கடுமையான முறையில் அது பின்பற்றப்படும். ஆகவே நாம் எல்லாரும் எஸ்டிகே அணி சார்பாக நாம் சொல்வது எல்லாம் நம்முடைய திறந்த நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகம், எந்த ஒரு ஒளிமுறையும் இல்லாத நிர்வாகம், ஒரு நல்ல நேர்மையான நிர்வாகம் நடைபெற்று இந்த தூத்துக்குடி நாஸ்திரேட் டயசிசன் மீண்டும் ஒரு நற்பெயரை ஏற்படுத்தப்படும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு அருமைக்குரிய அண்ணன் ராஜனன் அவர்கள் தலைமையிலே நாம் எல்லாரும் ஒற்றுமையாக உழைத்து நாளை நடைபெறுகிற தேர்தலிலே நமது குரூப்பிற்கு ஒருவர் கூட மாற்றி ஓட்டு போடாமல் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்து தூத்துக்குடி நாஸ்திரேட் டயசிசனை மீண்டும் நல்ல நிர்வாகத்திலே கொண்டு வர அருமைக்குரிய அண்ணன் எஸ்டிகே ராஜன் அண்ணன் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் பணியின்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.